இந்த போட்டுட்டு மின்னு தள்ளி புண்ணாக்கு வாங்கிட்டேன்னா பொட்ட மாதிரி சாண்டை நக்கியாரு எங்க மூஞ்சி விட்டுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல. ஹலோ மேடம், எப்படா வந்து நீ பனிக்கூட உடஞ்சி 2 மணி நேரம் கழிச்சுதான். அதை கேட்கலடா, கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் மண்டலேசன் என்ன சொன்னார்? அவரு உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். வரியா? வரட்டுமா? பார்த்து டாட்டா. ஐயோ காட்டாதாயா, உங்ககிட்ட டாட்டா காட்டி நான் பைக் எடுத்தா நேரம் கொண்டு போய் புளிய மரத்தை சொல்லுவேன். கம்மியாட்டி என்ன போட்டோ எடுத்து இந்த ஊர்ல 4 போட்டோ எடுத்து 4 திசையிலும் மாட்டி பசன்ல ஒண்ணு மாட்டி பாரு. இந்த ஊருக்கு காத்து கருப்பு பேய் பிசாச்சு இனிமேல் பிடிக்காதுடா. இப்ப அப்படித்தான் 1 மணி நேரமா ஒரு வண்டிக்காரன் TN 77 89 97 நம்பர் எங்கேயோ விட்டு அடிச்சு விட்டு வண்டி முன்னாடி பேத்துக்குச்சு. இதுக்கு அடிக்கிறான். 1 மணி நேரமா ஒரு காருக்காரன் எங்க நம்மள பைபாஸ்ல போனா கண்டுபிடிச்சிருவோன்னு. கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு எப்ப நான் வரட்டுமா? மணியரசு பொய்யா உண்மைதான். டாடா பாய். கோடி வணக்கம், மங்களம் உண்டாகும். குறையாமல் சுபிட்சமாக வழக்கம். அருமை. இதெல்லாம் ஒரு 25 வருஷம் அப்பா எனக்கு சொன்னான். அதேதான். அப்புறம் நான் 13 வயசுல இவன் அப்ப கூட ஆடத்துக்கு போய் அவன் கல்யாணம் பண்ணி இவன் பிறந்து இவனுக்கும் பின்னால 4 பிறந்து எங்க அக்கா கேரளாக்கார அக்காவை கட்டிட்டு வந்து பண்ணி 2 பேர் தலையும் ஒன்னா இருக்குது. அன்னைக்கு தும்மலையார் தலையும் என் தலையும் என்ன ஒரு கூட அம்மா பேசிருக்குமா அம்மா பேசிருக்கும். மூஞ்சி கிளியாட்டு தான் தெரியும். அப்படி இப்ப மகராசனா இருப்படா 200 சொன்னா நான் இது வரைக்கும் 64 வயசு ஆகுமானா இருந்து விட்டேன். இவரோட ஆழ்த்த காரணம் கிரகங்களே, மண்டலேசா, வேடர்களே. இப்ப நீங்க ஆமா நான் என் உருவத்துல இருக்கேன். மண்டலேசா என் உருவத்தை மாத்தி நான் மீன் கொத்தி பறவை உருவெடுக்க போறேன். மண்டலேசா ஏன் உங்கள் உருவத்தை மறைத்து மீன் கொத்தி குருவியாக அவதாரம் எடுக்க போகிறேன்? அங்காரகா மண்டலேசா தொடர்ந்து இருப்பது அயோத்தி மன்னனை நாடு நகரங்களை இழந்தார், நாயகி இழந்தார், அடவியான காலகத்தில் தானும் தன் மகனுமாக வந்து கொண்டிருக்கிறார். அப்போதாக என்ன நினைப்பான் என்று பார்த்தேன், நினைக்கவில்லை. இல்லை, அதனால் அண்ணனுடைய மகனுக்கு தண்ணீர் தாகத்தை கொடுத்தேன். இப்போது காலகத்தில் தண்ணீரை தேடி அழைக்கிறான் மன்னன். பாலகன் ஒரு மாமரத்தின் மேலே அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் ஒரு மீன்கொத்தி பறவையாக உருவத்தை மாற்றி அந்த புறம் இருக்கக்கூடிய குன்று மீது நான் அமர்ந்தால் மீன்கொத்தி பறவை இருக்கும் இடத்தில் தடாகம் இருக்கும் என்று மீன்கொத்தி குருவி அமர்ந்து இருக்கும் இடத்தில் ஜலம் இருக்கும். மன்னனுக்கு குணா குறிப்பு தெரியும். அப்படி தெரிந்து அரசன் வெகு தூரத்திற்கு வருவார். அதுதான் சமீபம் என்று நீங்கள் பார்த்து ஒருவர் புலியாகவும் மற்றுள்ள வேடுகளாகவும் வேடுவர்களுக்கு நீங்கள் தங்கையாகவும் சரி உருவத்தை மாற்றி கானகத்துக்கு சென்று ஒரு குடிசலை ஒப்பந்தம் செய்கிறோம். குடிசலையில் உங்களை அமர வைத்து விட்டு அவர்கள் வேட்டைக்கு செல்ல வேண்டும். ஆமா, புலி அந்த பாலகனை கொல்வது போல ஒரு பாவனை காட்ட வேண்டும். அந்த பாலகனை அழைத்து வீட்டுக்கு கொண்டு வர சரி. அப்படி வந்த பிறகு என்னை தேடி வந்தானே மன்னன் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து பாலகனை பார்க்கும் போது பாலகன் இல்லை. அப்படி நினைத்து கதறி அழுது உங்கள் பாத அடிசூட கண்டு உங்கள் குடிசலுக்கு வருவார். நீ யார், எதற்காக வேடு குடிசல்? அவனுடைய விருத்தாந்தங்களை கேட்கிறோம். அப்படி கேட்கும் போது அவன் சொல்வான் சனிவாரம் மகத்துவம் அதை எங்களுக்கு கொடுங்க. சரி சரி, இந்த பிள்ளை யார்? அதற்கு அவன் முடியாது என்றால் பஞ்சமா பாதக சேவைகள் ஏதாகிலும் ஒன்று செய். அதற்கு அவன் முடியாது என்றால் இந்த பாலகன் யார் அப்படி என்று கேளுங்க. என்னுடைய பிள்ளைம்மா, இந்த பிள்ளைக்கு தாய் இருக்கா? இல்லை என்பார்கள். அப்படி என்றால் ஆடவர்கள் பிள்ளையும் பெண்களுக்கு திறமையும் உருவடாது. அதனால் எங்கள் குலத்தில் ஒரு தங்கை இருக்கின்றார். அவளை திருமணம் செய்து கொண்டார். உன் மனைவிக்கு அதான் உனக்கு மனைவியா இருப்பா, உன் மகனுக்கு தாயா இருப்பா. அப்படி என்று பெண்ணாசையை காட்டு.
பார்த்ததுமே அவன் லக்குன்னு தூக்குவான். பெண்ணாசைக்கு பயங்கவில்லை என்றால் அவன் கடைசியாக அவன் மகனை பிடித்துக் கொண்டு அடிவாடி என்று அடித்து விரட்டுகிறார். அடே கோடாலி கொடுவா மாண்டலேசம் சொன்னதை போல அவன் மகனை பிரிக்க வேண்டும். அந்த மன்னனிடத்திலே சனிவார விரதத்தை வாங்க வேண்டும். அதனால் நம்முடைய கழகத்தை புலியாக ஒன்றை அனுப்புங்கள். நான் குடிசையில் இருக்கிறேன். அந்த பையனை பத்திரமா ஏன்னா எனக்கு மோசமா இருக்குதுன்னு. ஐயோ தங்கச்சி வெக்கப்படுது. ஏன்னா எனக்கு பால் குடிக்கிறியானா? எனக்கு வேணாமா? சரி அப்படியா? அந்த குழந்தைய படத்திற்கு வந்துவிட்டோம். அதனால் அரசிங்க கூட்டம் வந்ததுல பாட்டு வாங்கப்படாத இந்த புலியை அடித்து நல்ல சமீபத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றிய புலியை கொண்டு தங்களுடைய திருவடிக்கு அநேக கோடி வந்தனம் தெரிவிக்கின்றேன். இந்த புலியை ஒன்று துரத்து வந்து இந்த சமயத்தில் இந்த புலியை அடித்து ஒன்று திணிருக்கிறோம். நீ யாரு? உன் பெயர் என்ன? எதற்காக இந்த வனத்திற்கு வந்தாய்? ஐயா, எங்கள் நாடோ திருவள்ளுவர் அயோத்தியாபுரி. தந்தை திருபாஞ்சன மன்னன், தாய் சத்திய ஜானகி. விதிவசத்தால் தாயை திருந்து நானும் என் தந்தையமாக இந்த கானகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தோம். அந்த சமீபத்தில் அகோரமான வெயிலடித்தபடினால் ஆவாகப்பட்டதை வளர்த்தி கொண்டு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தது. இந்த மாமர நிலையில் அமர வைத்து விட்டு என் தந்தையாகப்பட்டவர் தண்ணீர் எடுக்க சென்று விட்டார். அந்த சமீபத்தில் நான் நித்திரையில் இருக்கும் பொழுது இந்த புலியாகப்பட்ட அருகாமையில் என்னை புசிக்க வந்தது. நல்ல சமீபத்தில் புலியை கொன்று என் உயிரை காப்பாற்றிருக்கின்றேன். அந்த திருவடிக்கு அநேக வந்தார். அப்படின்னா நீங்க குடிசைக்கு வா. அதாவது மான் கறி, முயல் கறி, மது நாராயணா கோவிந்தா நாராயணா. தந்தை தண்ணீர் எடுக்க சென்றிருக்கின்றார். தந்தை வந்து பார்த்தால் பிள்ளையை காணவில்லை என்று என்னை கேளுவார். நான் என் தந்தை வரவரைக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற விட்டு விடுங்கள் ஐயா. இந்த காலகட்டத்தில் இப்ப அந்த புலி வந்து அடுத்து சிங்கம் வரும், அடுத்து யானை வரும். இதெல்லாம் வந்து ஒண்ணு போட்டு மெரிச்சே கொண்டு ஐயா. எது வந்தாலும் பரவாயில்லை. என் தந்தை வந்த பிறகு வருகிறேன், விட்டு விடுங்கள் ஐயா. நாராயணா கோவிந்தா கோவிந்தா. சொல்லி போலவே இந்த குண்டின் அருகிலே ஒரு சுமையானது இருந்தது. இதோ ஜலம் எடுத்துக் கொண்டோ மகராஜ சாந்த சீலன் எப்படிப்பட்ட மனவேதனைகளாக தாகவிடாய் தாழாமல் துடிக்கின்றானோ சீக்கிரமாக சென்று தாகவிடாயை தீர்க்க வேண்டும். நாராயணா நான் தண்ணீர் எடுத்து
புகழும் மாதவனியாரி முகுந்தா நம்ம பாவியார் உனக்கு இது நாளாக உரையந்த செய்தேன் அருமையான உழைத்தனி மறந்தே நாராயணா என் கோவிந்தா என் மகனை இந்த ஆரவரித்தத்திற்கு அந்த வாழ்நிலையிலே பத்திரமாக இருக்கும்படி சொன்னான். ஜலம் கொண்டு வருகிறேன் என்று சென்றேனே. நான் துறை அதனை தேடி ஜலம் எடுத்துக் கொண்டு துரிதமுடன் வந்தேன் என் சுதனைக்கானே. மறை எடுத்த மாயா என் மஞ்சள் போல பகை அறிய நான் இதற்கு ஐயோ வெந்து இக்கானலினால் சாந்தசீலா மகனே சாந்தசீலா நீ வெடவெடுத்து விழுந்தாயோடா சாந்தசீலா சொன்னாயே. நானும் ஓட்ட ஓட்டமா இந்த கடெல்லாம் அலைந்து திரிந்து தேடி பார்த்து தண்ணி கொண்டு வந்தேனே. வெயிலின் கொடுமை தாழ முடியாமல் தாக விடாயினால் அப்பா வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்து நான் வந்த வழியை தேடி இந்த புதர் செடி கொடி மரங்கள் நிறைந்த காட்டிலே நுழைந்து எங்கே போய் வெயில் தாழ முடியாமல் சுருண்டு விழுந்து கிடக்கின்றையோ தெரியலையே மகனே. நான் தண்ணீர் கொண்டு வருவதற்கு சாந்தசீலா மகனே சாந்தசீலா நீ தனியா எந்த திசையிலே எந்த புதரிலே எங்கே போய் கிடக்கிறையோ தெரியலையே கண்ணே. ஒரு நாள் என் கண்ணால் சாந்தசீலா மகனே சாந்தசீலா ஒரு நாள் என் கண்ணால் சாந்தசீலா மகனே சாந்தசீலா நான் உன்னை எப்போது காண்பேன் சாந்தசீலா உன்னை எப்போது காண்பேன் சாந்தசீலா நான் உன்னை எப்போது காண்பேன் பிள்ளையை இந்த காட்டில் அனாதையா தன்னந்தனியா விட்டு சென்றேனே. மகனை பார்ப்பனா இனிமேல் நான் பார்க்க மாட்டேனா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. என்னை கண்டால் ஓடி வந்து மடி மீதிலே உட்கார்ந்து அப்பா அப்பா என்று கொஞ்சம் எனக்கு முத்தமிடுவாயே. கனிவாயால் முத்தமிட்டு சாந்தசீலா மகனே சாந்தசீலா அப்பான்னு ஓடி வந்து எனக்கு முத்தம் கொடுப்பேன். எங்கடா இருக்கிற? நான் தண்ணி கொண்டு வந்தப்பா சாந்தசீலா தண்ணி கொண்டு வந்தப்பா எங்கடா இருக்கிற கண்ணு? நீ இனிமையா ஜலமும் கேட்க சாந்தசீலா மகனே சாந்தசீலா நான் ஏகி கொண்டேனாடா சாந்தசீலா
வாடா சாந்தசீலா வாடா தண்ணி கொண்டு வந்த பாப்பா தண்ணி குடிப்பா தெரியலையே கண்ணே சபரியனை நினைத்து சாந்தசீலா கண்ணே சாந்தசீலா அழுதாயோடா சாந்தசீலா நம்ம அம்மாவும் இல்ல நம்மள அழைத்து வந்த நம்ம அப்பாவும் தனிமையில் விழுந்து எங்கு சென்று என்ன ஆனாரோ தெரியவில்லை அப்படி என்று மனதிலே தேங்கி தேம்பி தேம்பி அழுதாயோ அல்லது நான் சென்ற பிறகு யாராவது இங்கு வந்து எவர்கள் உந்தானை வாட்டி சாந்தசீலா மகனே சாந்தசீலா இட்டு கொண்டு ஏகினாரோ அருமை தனிமையில் இருப்பதை பார்த்து நீ யாரு எவருன்னு உன்னை கேட்டு மிரட்டி உன்னை தரதரன்னு துடிக்க அழுவ இழுத்துட்டு போனாங்களோ பாவம் அதுவும் தெரியல இங்க பார்த்தாயா நாராயணா கோவிந்தா அச்சமில்லா திண்ணனமோர் புலிய யாரோ நாராயணா கோவிந்தா இங்கு ஏராளமான பாத அடிச்சுவடுகள் தென்படுகிறது இதோ ஒரு புலியானது அப்பெய்து இறந்து கிடக்கின்றது உண்மைதான் யாரோ வந்திருக்கிறார்கள் மகனை பார்த்திருக்கிறார்கள் உண்மை இந்த புலியை கொன்று இந்த சின்னஞ்சிறு குழந்தை இங்கு தனியா இருந்தால் வேறு மிருகம் கொண்டு விடும் என்று என் பிள்ளை அழைத்துக் கொண்டு போயிருக்க வேண்டும் அவர் இச்சையுடன் அவன் இச்சையுடன் யாகினவர் வானில் மைந்தன் இருக்க கண்டு அழைத்துக் கொண்டு போனார் என்றே பச்சை நிற வண்ணா என் அருமையான பாலகனை என் மகனை யாரோ இந்த புலியை கொன்று என் பிள்ளையை அழைத்துக் கொண்டு போயிருக்கின்றார் எங்க போயிருப்பாங்க எந்த வழியா போயிருப்பாங்க ஒன்னும் தெரியலையே இந்த வீதி கண்டால் நன்மை கண்டு வழி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா உங்களால எங்களுக்கு என்ன பாட்டு வர நாராயணா கோவிந்தா இந்த அரமணமாகிய பெருத்த காட்டிலே எந்த வழியாக எந்த இடத்திற்கு என் பிள்ளை அழைத்து சென்றார்களோ தெரியவில்லை ஐயா ஒன்றும் புரியலையே ஐயா இந்த புலியன் பூதானை அது வந்ததோ கொன்று புதிக்கையா அது எங்கமோ முட்டை கர்மமோ இந்த புலியன் செய்தேனோ இந்த புலியானது என் பிள்ளையை கொல்லும் பொருட்டு வந்திருக்கலாம் ஐயோ சின்ன பிள்ளையாச்சே பெரியவங்களே சிங்கம் புலியை கண்டால் பதறி பயந்து துடிப்பார்களே உண்மைதான் சாந்தசீலா புலி தன்னை கண்டு நீயோ அலறிய ஓடினாயோ நான் புரிகிறேன் ஒன்று தெரிகிறேன்
பார்த்து பயந்து நடுங்கி இந்த காட்டுல ஓடணுதோ அது ஒண்ணு இல்ல பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்ததோ அதுவும் தெரியவில்லை. தெரியல. என் புள்ள உயிரை காபந்து பண்றதுக்காக புளிய கொண்டிருக்காங்களே. ஆமா. நலிய புளியா தனை அவன் இளையால் அடித்தோட்டே வாசமோ மைந்தன் வாசமோ இந்த புலியை கொன்று என் பிள்ளையை காப்பாற்றியவர்கள். அது ஒண்ணுங்க. அவங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்கிறாங்க ஒன்னும் தெரியலையே. இல்ல தெரியல. நாராயணா கோவிந்தா கோவிந்தா அந்த மகனவர் துயராக தங்கா தான் அவர் குணமாறு தங்கா மன்னனே கமல கண்ணனே தேவர்களுக்கு உண்டான துன்பத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அசுராதிகளை எல்லாம் கொல்லும் பொருட்டு ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அசுரர்களை கொண்டு தேவர்களை காத்து ரட்சித்தையே பாபத் பாண்டவா நாதரட்சகா நாராயணா கோவிந்தா உன்னையே நம்பி உன் விரதத்தையே பெருசா நினைத்து இப்படிப்பட்ட இடையூறு காலான எனக்கு நீ தர அருள் கடாட்சம் இதுதானா நாராயணா அவர் போனவர் நான் ஓடி வந்தேன் ஒன்று ஓடேனே நடந்து சென்றிருக்கும்படியான பாத அடிச்சுவடுகளை கண்டு அதன் வழியா வெகு தொலைவு வந்து நான் சுத்தி பார்க்கும் பொழுது தெரியலையே நான் மண்ணிலே நான் என்ன பாவம் நான் மண்ணிலே துயர் வந்து நேரமும் வினை நீரமும் நாராயணா நான் தானா பேர்பட்ட பொல்லாத பாவி. எனக்கு தானா சோதனை மேல சோதனை வேதனை மேல வேதனை வரணும். நாராயணா ஒரு மனுஷன் அடி அடிச்சா தாங்கி உயிர் பிழைக்கலாம். கண்டிப்பா இடியானது விழுந்தாய் எப்படியா தாங்க முடியும்? அது போல இல்லவா இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் மன்னம்மால போல நான் தேருவே துயர் என் கண்ணால் பார்த்தால் இந்த உடலிலே உயிரானது நிற்கும். என் மகனை காணவில்லை என்றால் தானாக இந்த உயிர் பிரிந்துவிடும். ராஜனா இத்தனை தூரம் தேடி இழைத்து நான் சுத்திலும் நோக்கி பார்க்க தூரத்தில் இத்திசைவழியின் மார்க்கம் அருமை பாலன் கத்தியை உண்டோ என்று நானும் தெரிகிறேன். நாராயணா கோவிந்தா அந்த கத்தியை
இருந்தேன். இப்பொழுது தண்ணீர் எடுக்க சென்ற தந்தையை காணவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்த்தவுடன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதப்பா. அப்பா என்ன பார்த்த பிறகுதான்டா எனக்கும் உயிர் வந்தது. சீலா அப்பா அப்பா ஆலமரத்தின் கீழே நேரில் அல்லவா உன்னை பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு நான் தண்ணி எடுக்க போயிட்டு வரதுக்குள்ள எப்படி அங்க வந்த? நான் சொல்லுவேன் தண்ணீர் தாகத்துடன் அமர்ந்திருக்கும் பொழுது என் அருகாமையில ஒரு புலி ஆகப்பட்டு என்னை புதைக்க வந்தது. நல்ல சமயத்தில் அந்த புலியை கொன்று என் உயிரை காப்பாற்றி இந்த வேத அண்ணன் குளிசைக்கு அழைத்து வந்தாங்க. அப்பா ஆமாப்பா. அந்த கொள்மொழி தன இருத்து புத்தியன் அருமையான செல்வானை ஆதரித்த சீருள்ள வல்லமையா எங்கும் தேடி பத்து இங்கு இருக்க கண்டே மனதாக எந்த நலமுள்ள சுமரை தெய்வம் போல் அந்த நாராயணன் போல வந்து என் பிள்ளையை கொல்லும்படியாக வந்த புலியை கொன்று என் பிள்ளையை காத்து ரட்சித்த உங்களுடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். நமஸ்காரம். என்னை விடுங்க அப்பா. மகனை கொண்டு கேட்கிறாயே கனகத்தில் என் மகனை கொண்டு கேட்கிறாய். இந்த புலியானது உன் மைந்த அழித்து புசித்தென்றார். போய் மகனுக்கு பெருமை
நீண்ட காலம் மகராசனா அருமை எதற்காக இந்த காலம் வந்தாய்? என் மகனை கோயிலுக்காக மைந்தனோட இருக்கு மனசுக்கு சொன்னான். என்ன காரணம்? தாய் யாரு? நண்பர்களா ஐயா தீதில்லா விரதம் ஒன்று அவர் ஓநாயகன் எங்கள் குருவாய வதித்த பகவான் சொன்ன பிரகாரம் பஞ்சமா பாவங்களை நீக்கி ஸ்ரீமன் நாராயணனுக்கு சனிவார விரதம் செய்தோம். மிருகங்களை கொல்ல மனமில்லாமல் கொலை என்பது பஞ்சமா பாவம் என்று நாட்டை விடுத்து காட்டிற்கு வந்தோம். வந்த இடத்திலே விதிவசத்தின் காரணமாக எங்கள் மனைவியை பிரியும்படியான நிலைமை ஏற்பட்டது. தாய் இல்ல, இப்போதைக்கு அவனுக்கு அம்மா இங்க இல்ல. ஒரு ஆண் எடுத்த பிள்ளைகளும் ஒரு பெண் எடுத்த திரும்பவும் உருப்படாது என்று சொல்வார்கள். அதனால எங்க குடிசில எங்களுக்கு அழகான உனக்கு மனைவியாக இருக்கும். கோவிந்தா என் மனைவியாகிய சசிகாரனை விட வேறொரு பெண்களை நான் கனவிலும் கூட நினைப்பது கிடையாது. என் பேர்ல நிந்திக்காதீங்க வேண்டாமன்னா. நான் செய்து வரும்படியான விவரம் மது, மாது, சூது, கொலை, கலல் இந்த பஞ்சமாபாவங்களில் ஈடுபடாத செயல்களை நீ அதான் பஞ்சமாபாவங்களை நீக்கி விரதம் செய்து வருகிறேன். ஆகாதன்னா தயவு செய்து எங்க தங்கச்சி கட்டிக்கு இல்ல செய்யக்கூடிய விரதம் கூட இல்ல மது மாசம் சாப்பிடு. நாராயணா கோவிந்தா அண்ணா, நாராயணா கோவிந்தா.